திருமாங்கல்யம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருவும் மகாவும் காரில் போயிட்டு இருக்கும்போது இப்போ மகா வந்து சொல்கிறாங்க, என்ன இந்த கடையில் இறக்கி விட்ருங்க, கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கி வந்து இருக்குது அப்படிங்க சொல்லவும் உடனே திருவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க மகாவை இறக்கி விட்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா மகா வந்து நீங்கள் இது கிளம்புங்க, நான் ஆட்டோ பிடிச்சி நான் வீட்டுக்கு வந்துக்கிடுது அப்படிங்கும்போது உடனே சரின்னு சொல்லிட்டு திருவும் போயிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா மகா வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு இருக்கும்போது அப்போ கஜேந்திரன் வந்து பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே மகாவை அவங்க சொல்கிறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கிட்ட தப்பிச்சு போயிட்டு இருக்கிறியா, இந்த தடவை நீ வந்து தப்பிக்க முடியாதுடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மகாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்ததை பார்த்தோம்னா வந்து அந்த நேரம் மகாவுக்கு திவ்யா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா மகா நீ இப்போ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, அக்கா நான் வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி நானும் அந்த பக்கமாக தான் வந்துட்டு இருக்கிறேன், நீ லொக்கேஷனை மட்டும் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது உடனே சரின்னு சொல்லிட்டு மகாவும் லொக்கேஷன் ஆன் பண்ணுறாங்க. அப்போ திவ்யா வந்து நம்ம மகாவை அழைச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க மகா பக்கத்தில் வரவும் அந்த நேரத்தில் கஜேந்திரன் வந்து மகா பக்கத்தில் காரை கொண்டு நிறுத்துறாங்க. அப்போ கஜேந்திரன் உடனே வராங்க. வந்ததுமே உன்னை வந்து நான் இனிமேல் விட மாட்டேன், உன்னை என்ன பண்ணுற பாரு, இப்பவுமே உன்னை தூக்கிட்டு போய் நான் உன் கழுத்தில் தாலி கட்ட போறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து மகா வந்து இங்க பாரு, நான் இன்னொருத்தரோட மனைவியாகும், அதனால என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உன்னை விடுறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா மகாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கவும் அந்த நேரத்தில் கரெக்டாக அவங்க திவ்யா வந்துருந்தாங்க. வந்ததுமே ஐயோ மகாவை யாரோ வந்து கலாட்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரவும் ஆனால் கஜேந்திரன் வந்து மகாவை காரில் வந்து அவங்க இழுத்துட்டு போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க திவ்யாவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல, அப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த காரை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அடுத்தது கஜேந்திரன் வந்து சொல்றாங்க, இந்த தடவை நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட, இனிமேல் நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே மகா வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கெஞ்சிட்டு இருக்கவும் அப்போ வந்து உன்னை விடுறதுக்காக நான் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் பாரு, நான் உன்னை இப்போ என்ன பண்ணுறேன் பாரு, உன் கழுத்தில் கிடக்கிற தாலியை கழட்டிட்டு நான் இப்போ உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன், அதுக்காக தான் உன்னை இழுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ திவ்யாவுக்கு உடனே யோசனை வருது, ஆமாம் மகா கிட்ட நம்ம லொக்கேஷனை ஆன் பண்ண சொன்னோம்ல, அப்படின்னா மகா எங்கே போகிறான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனை பார்த்ததுமே அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது திருவுக்கு இந்த விஷயத்தை பற்றி நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு திருவுக்கு ஃபோன் பண்ணவும் உடனே சொல்லு திவ்யா அப்படிங்கிறாங்க, இந்த மாதிரிக்கு மகாவை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே திருவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க, மகாவோட லொக்கேஷனை வந்து நான் ஆன் பண்ண சொன்னேன், அதனால நான் உனக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருவுக்கு ஷேர் பண்ணவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து திருவும் வந்து மகாவை காப்பாற்றுறதுக்காக அவங்க ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கவும் அப்போ அங்கே பார்க்கும்போது மகா வந்து அவங்க கஜேந்திரனுக்கிட்ட கெஞ்சி அழுதுகிட்டு இருக்கிறாங்க, மாமா தயவு செய்து விட்டுருங்க மாமா அப்படிங்கும்போது உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்ததுமே காரை நிறுத்திடுறாங்க. நிறுத்தினதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அவங்க மகா கிட்ட கலாட்டை பண்ண ஆரம்பிச்சிடவும் அப்போ வந்து பார்த்தோம்னா திவ்யா வந்து மகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ஐயோ திவ்யா அக்கா ஃபோன் பண்ணுறாங்க, என்னால் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ பார்க்கும்போது வந்து அவங்க ஃபோனை ஆன் பண்ணியிருந்தாங்க. அக்கா என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படிங்கும்போது நீ கவலைப்படாத மகா, திருவுக்கு நான் சொல்லிட்டேன், எப்படி திரு வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா திரு கரெக்டாக அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க கஜேந்திரனை போட்டு அடின்னு அடிக்கவும் ரெண்டு பேருக்கும் வந்து சண்டை நடந்துகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் அவங்க திவ்யாவும் பக்கத்தில் வந்துருந்தாங்க. வந்ததுமே மகா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது அப்போ மகாவும் வந்து அக்கா அப்படிங்கிறாங்க. அடுத்தது அவங்க திவ்யா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, மகா ஆமாம் யார் அந்த ஆளு, எதுக்காக வந்து இப்படிலாம் வந்து உன்னை போட்டு கலாட்டை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கவும் இப்படி கேட்டதுமே வந்து அவங்க மகாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா அப்படி சொல்ல போனாக்கி எல்லா கதையும் தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திவ்யா வந்து பயப்பட ஆரம்பிச்சிடவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து அவங்க ரெண்டு பேரும் போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அப்போ வந்து கஜேந்திரன் வந்து அவங்க திருவை போட்டு அவங்க தள்ளி விட்டுருந்தாங்க. திரு வந்து பார்த்தோம்னா ஒரு கல்லில் போய் மோதி அவங்க கீழே விழவும் அடுத்தது கஜேந்திரன் வந்து ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுக்கிறாங்க. இது கொஞ்சமே எதிர்பார்க்காத திரு அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தவங்க பார்க்கும்போது மகா பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே ஐயோ மாமா என்னுடைய புருஷனை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகா வந்து ஓடவும் இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத திவ்யா அப்படியே அதிர்ச்சியோடு நின்றுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து அவங்க கஜேந்திரன் வந்து உன்னுடைய புருஷன் உயிரோட இருந்தா தானே நீ உன் கழுத்துல உள்ள தாலியை கலட்ட மாட்டேன்னு சொல்லுவேன், உன் தாலியை கலட்ட வைக்கணும்னா இதுதாண்டி வழி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து திருவோட கதையை முடிக்கிறதுக்காக வரவும் இங்க பார்த்தோம்னா திவ்யா இதெல்லாம் கேட்டதுமே அவங்க அதிர்ச்சியோடு நின்றுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது மகா வந்து திருவை எப்படியாவது கஜேந்திரன் கிட்ட இருந்து காப்பாற்றணும், அது ஒன்றை மட்டும் தான் அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து கஜேந்திரன் வந்து அந்த கூர்மையான ஆயுதத்தை திருவை குத்துறதுக்காக வரும்போது அப்போ குறுக்க வந்து பார்த்தோம்னா அவங்க மகா வந்து பிடிச்சிருந்தாங்க. இதனால மகாவோட கையில் ஃபுல்லாக வந்து அது வந்து சிவப்பு கலராக வந்துட்டு இருக்கவும் அப்போ திரு வந்து பார்த்தோம்னா மகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கதறுதாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற திவ்யாவுக்கு இங்கே என்ன
என்ன நடக்குதுன்னு புரியாமல் அவங்க வந்து திருன்னு முழிச்சிட்டு இருக்கோமோ அடுத்தது கஜேந்திரனை போட்டு அவங்க அப்படியே அடிக்கிறாங்க. அப்போ கஜேந்திரன் வந்து சொல்கிறாங்க, இந்த தடவை நீ வந்து உன் புருஷனை நீ காப்பாற்றிருக்கலாம், ஆனால் அடுத்த தடவை பாரு அவனுடைய கதையை என் கையால் தான் நான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கஜேந்திரன் வந்து அங்கேருந்து கிளம்பி போகவும் அடுத்தது திரு வந்து அவங்க பார்க்குறாங்க மகா வந்து அப்படியே தூங்குன மாதிரி கீழே விழுந்துருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத அவங்க திருவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க மகாவை காப்பாற்றுறதுக்காக நேராக அவங்க திரு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அழைச்சிட்டு போகிறதுக்காக மகாவை தூக்கிட்டு போகவும் இதை பார்த்துட்டு இருக்கிற திவ்யா வந்து திருவும் மகாவும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல, இந்த ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றும் புரியாமல் திரு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது உடனே திரு வந்து சொல்கிறாங்க, திவ்யா இப்போ மகாவை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போன அப்படிங்கும்போது இங்கே பாரு திரு இங்கே என்னதான் நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த ஆள் என்னன்னா உங்கள் ரெண்டு வரையும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, இங்கே என்னன்னா மகா வந்து என்னுடைய ஹஸ்பண்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவள் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறா, இங்கே என்னதான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்படி சொன்னதுமே திரு வந்து அதிர்ச்சடைகிறாங்க. அப்போ வந்து திரு வந்து சொல்கிறாங்க, திவ்யா நீ கொஞ்சம் அமைதியாரு, இதெல்லாம் இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம மகாவை போய் எப்படியாவது காப்பாற்றணும், அப்புறமா உனக்கு இங்கே என்ன நடக்கிறத நான் வந்து விவரமாக நான் சொல்கிறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே திவ்யாக்குள்ளே ஒரு பதட்டம் ஏற்பட்டுருது. அடுத்து பார்த்தோம்னா திரு வந்து அவங்க மகாவை அழைச்சிக்கிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகவும் இங்கே பார்த்தோம்னா கஜேந்திரன் வந்து கோவத்தோடு வராங்க. அப்போ மோகனா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன கஜேந்திரா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அக்கா அவனை என் கையால் நான் முடிச்சிருப்பேன், ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மகா வந்து இந்த மாதிரி காப்பாற்றிட்டா அப்படிங்கும்போது என்னடா பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து கஜேந்திரன் நடந்ததாக சொல்கிறாங்க. இது கிட்டதுமே மோகனா வந்து சொல்கிறாங்க, அவள் இந்த தடவை தப்பிச்சிட்டாளா, ஆனால் அடுத்த தடவை அவங்க ரெண்டு வரையும் தப்பிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷத்தோடு பேசிகிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா திவ்யாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அடுத்தது அவங்க திரு வந்து மகாவை ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்க்குறாங்க, அவங்களுக்கு எப்படியாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்து சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்தது மகாவை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ திவ்யா வந்து திருக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, திரு என்னதான் நடக்குது திரு, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அந்த ஆள் யார், என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, எதுக்காக இந்த மாதிரிலாம் வந்து நான் கேட்டேன்னா நீ அதுக்கு பதில் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ திரு வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ திவ்யா வந்து திருக்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ டாக்டர் வந்து சொல்கிறாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது, இந்த மெடிசன்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் திருவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க மெடிசனை வாங்குறதுக்காக போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா திவ்யாவுக்கு ஒன்றும் புரியலை. அப்போ மகாவை பார்க்குறாங்க, மகா தூக்கத்தில் இருக்கவும் திரு வந்து இந்த மாதிரிக்கு வந்து மெடிசன் வாங்குறதுக்காக அவங்க போயிருந்தாங்க. திவ்யா வந்து ஒன்றுமே புரியாமல் இங்கே நம்ம வந்து தவிச்சிக்கிட்டு இருக்கிறோம், திருட்ட கேட்டாலும் அவன் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான், மகா இந்த மாதிரிக்கு தூக்கத்தில் கிடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது திரு வந்து எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிருவாங்களா, மகா கழுத்தில் நான் தாலி கட்டினேன், அந்த தாலியை நான் எந்த சூழ்நிலை கெட்டினேன் அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைப்பாங்களா, அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.